நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்ற தலைப்பின் கீழாக ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்ற சில செய்திகளை பார்க்கலாம். அதுல முந்தைய வேதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 157வது வசனத்துல அவர்கள் எழுதப்படுக்க தெரியாத முகமது நபி ஆகிய இத்தூதரை பின்பற்றுகின்றனர். இந்த தூதருக்கு எழுத படிக்க தெரியாது. தம்மிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதாக காண்கின்றனர். தௌராத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி இருக்கு, இஞ்சியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இருக்கிறது. அதை அவர்கள் காண்கின்றனர். அவர்களிடம் நல்லவற்றை ஏவி தீயவற்றை விட்டும் அவர்களை தடுப்பார். தூயவற்றை அவர்களுக்கு அனுமதிப்பார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடை செய்வார். அவர்களிடமிருந்து அவர்களின் சுமையையும் அவர்களின் மீதிருந்த விலங்குகளையும் அகற்றுவார். யார் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் இறக்கப்பட்ட ஒளியையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல முந்தைய வேதங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிப்பு செய்கிறான். கால இடைவெளி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு என்றால் 600 ஆண்டுகள். 600 ஆண்டு கால இடைவெளியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அரபியர்கள் அறியாமை பழக்க வழக்கங்கள், ஒரு தூதரை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை விட்டு விலகி இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி குஃப்ரில் போய் விழுந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிற சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் தூதர்களை அனுப்புகிறான். அந்த தூதர் என்ன செய்வார் அப்படின்னா அவர்களை நேர்வழிப்படுத்துவார். இப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்கிறான் அல்லாஹ் தூதர்களை அனுப்புறத அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான செயல்பாட்டில் இருக்கிறாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வர்றாங்க. பின்பற்றி வந்த மக்கள் காலம் செல்ல செல்ல அந்த மார்க்கத்தை விட்டு என்ன செய்யறாங்க, வெளியேறாங்க. அவங்க வெளியேறும் போது அப்போ என்ன செய்கிறது, நிறைய குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம், அந்த வேதத்தை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்களாக மூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அல்லது இணையாக ஒரு கடவுள்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு கடவுள்களை ஆக்கி கொண்டார்கள். அரபியர்கள் அன்றைய ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள அரபியர்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அல்லாஹ் இருக்கிறான்னு தான் சொன்னாங்க. அல்லாஹ்வோடு சேர்த்து இணை கடவுள்களை ஆக்கி கொண்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் அதிகமா வெறுத்தான் அவங்கள. இணை கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டாங்க. அல்லாஹ் 6வது அத்தியாயம் 136வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ் உற்பத்தி செய்த விளைச்சல் மற்றும் கால்நடைகளில் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி, இது அல்லாஹ்வுக்குரியது. கால்நடைகள்ல எல்லாமே அவங்க விளைச்சலை ஏற்படுத்துறாங்க, கால்நடைகள் எல்லாமே இது அல்லாஹ்வுக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது எங்களுடைய கடவுளுக்குரியது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் அல்லாஹ்வுக்குரியது என்று பிரிக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய இணை கடவுளுக்குரியது என்று பிரிக்கிறாங்க. தமது நம்பிக்கையின்படி கூறுகின்றனர். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, அவர்கள் இணை கடவுளுக்குரியது அல்லாஹ்வுக்கு சேராது, அவர்கள் இணை கடவுளுக்குரியது அல்லாஹ்வுக்கு சேராது, அதே மாதிரி அல்லாஹ்வுக்குரியது அவர்கள் கடவுள்களுக்கு சேரும். இந்த மாதிரி அவங்க நடந்து கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் தீர்ப்பளிப்பது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் கண்டிச்சு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கஅபாவை நிர்வாணமாக தவாப் செஞ்சாங்க. ஆடை இல்லாமல் என்ன செய்யறது, காபா எவ்வளவு புனிதமான ஒரு ஆலயம், அந்த புனிதமான ஆலயத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிர்வாணமாக தவாப் செய்கின்றார்கள். அதே மாதிரி முன்வாசல் வழியா போனா பின்வாசல் வழியா என்ன செய்யறது, பின்வாசல் வழியாக நுழையிறது. வீட்டுக்குள்ள போகும்போது பின்வாசல் வழியாக நுழைறது, இது ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜுக்காக திரும்பும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா பின்வாசல் வழியாக வராங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு விபச்சாரத்துல திளைத்தல், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சுட்டு அப்புறம் அதை விட்டு மறுபடியும் இன்னொரு திருமணம், அப்படி அதை ஒரு சாதாரணமாக அதை விபச்சார அடிப்படையில் அவங்க திருமணம் என்ற பெயர்ல விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதுல அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள்.
அதுல புகாரில 5127 விளக்கமாக இருக்கின்றது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உயிரோடு புதைத்தார்கள். அதே மாதிரி நட்சத்திர ஜோசியம் பார்த்தாங்க. நட்சத்திர ஜோதிடம், குலப்பெருமை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் குலம் பெரிய குலம், உன் குலம் சின்ன குலம், இந்த மாதிரி குலப்பெருமை என்பது அவரிடம் இருந்துச்சு. ஒப்பாரி வைக்கிறது இருந்துச்சு. இது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த மக்களிடம் காணப்பட்டது. அதே மாதிரி மதுவில் குடமாக மது அருந்தினார். வீட்டில் ஃபுல்லாக குடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மதுவை வீட்டிலேயே உற்பத்தி செஞ்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா மதுவை அருந்து கொண்டே இருப்பார்கள். அது அவங்க இப்படி எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் அன்றைய காலத்துல வந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் யார் வர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றாம ஒரு 600 அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்கள் அந்த மக்கள் அதற்கு பிறகு அவங்களுடைய வேதத்தை பின்பற்றாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அதான் தூதர் இல்லையே, நம்ம இஷ்டப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதற்காக இருக்கும்போது தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்களிடமிருந்தே உங்களுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கிறான். அந்த மக்கள்ல இருந்தே தான் பிறக்கிறாங்க, குறைஷி குலத்துல பிறக்கிறாங்க. பிறந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் ஆதமின் மக்கள் மனிதர்கள் அனைவருக்கும் தலைவன் நானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா எல்லா தூதர்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. ஆனா கடைசியா இந்த இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூதர். இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தூதர், அவங்கள தான் பின்பற்றணும். அப்படி ஒரு செட்டப் அல்லாஹ் உருவாக்கிட்டான். அனைவருக்கும் தலைவன் நானே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே மாதிரி முதலில் மன்னரை பிளந்து உயிர்த்து எழுபவனும் நானே, முதலில் பரிந்துரை செய்பவனும் நானே, முதலில் பரிந்துரை ஏற்கப்படுபவனும் நானே. இந்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கு. முஸ்லீம்ல 4575 என்ற நம்பர்ல பதிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையும் சிறந்த பரம்பரையா தான் அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றர்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான். கினானாவின் வழித்தோன்றர்களில் குறைஷியரை தேர்ந்தெடுத்தான். குறைஷிகளிலிருந்து பனு ஹாஷிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிம் குலத்தாரிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். இப்போ குலத்துல பெரிய குலம் சின்ன குலம்லாம் இல்லை, இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எதுவும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த நபியை தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு சிறப்பாக அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு சிறப்பாகவே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்செய்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் போது எந்த அளவுக்கு மக்கள் நம்பியிருந்தாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல் அமீன் அப்படின்னு சொன்னாங்க, நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னாங்க. ஏன்னா அவர் வியாபாரம் செஞ்சேன்னா எந்த பொய்யும் மக்கள் கண்டதே இல்லை. நியாயமா என்ன செய்வார், வியாபாரம் செய்வார், பொய் சொல்ல மாட்டார். எப்போ இந்த வேதம் வர்றதுக்கு குர்ஆன் வருவதற்கு நபியாவதற்கு முன்னரே அவர் நல்லவராகத்தான் இருந்தார். அந்த மக்கள்கிட்ட அவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் இருந்த மக்கள்கிட்டயே மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் எடுத்தவங்க யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நபியாக ஆவதற்கு முன்னாலே நல்ல பேர் எடுத்தாங்க. இப்போ அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு நம்புனாங்க அப்படின்னு சொன்னா மலையில இருந்து என்ன செய்யறாங்க, சஃபா மலையில இருந்து அவங்க மக்களை பிரச்சாரத்துக்காக அழைக்கிறாங்க. என்னுடைய மாமி மகளே, எல்லாரையுமே அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. அவங்களுடைய பெரியமாவை அழைக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துல உள்ள அனைவருமே எல்லாரும் வந்துருங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது. அந்த காலத்துல போர் செஞ்சு உங்களை தாக்க வர குதிரைப்படை வருது. குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நான் சொன்னா நம்புவீங்களா? அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க சொன்னா நாங்க நம்புவோம், வேற யார் சொன்னா நம்ப மாட்டோம், நீங்க சொன்னா நாங்க நம்புவோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம் அப்படின்ட்டு உறுதி கொடுக்குறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, நம்புறாங்க, நீங்க சொன்னா நாங்க நம்புவோம். அப்போதான் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ற ஒரு செய்தி, இறை செய்தியை முதல்ல அந்த இடத்துல எல்லா மக்களையும் அழைச்சி ரசூலுல்லாஹ் சொல்லும் போதுதான் அப்போ அந்த தான் ஆரம்ப கட்டம். அதுலதான் நிறைய பிரச்சனைகள் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அபூ லஹப் என்ன செய்யறான் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக. அப்போ அந்த செய்திகள்லாம் பார்ப்போம். இப்போ எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால்,
ரசூல்லா வந்து அப்பவே என்ன செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த அவ்வளவு குலப்பெருமை அடித்துக்கொண்டு மதுவுல மூழ்கிக்கொண்டு விபச்சாரத்துல மூழ்கிக்கொண்டு இப்படி பாவகரமான காரியங்களை செய்த மக்களுக்கு மத்தியில அப்பவே ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஆவதற்கு முன்னாலேயே அவர்களை அல்லமீன் உண்மையா நம்பிக்கைக்குரியவர் சாதிக் உண்மையாளர் என்று புகழ்ந்து கொண்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு பட்ட பெயர் வைத்துதான் அவர் என்ன செய்வாங்க, நல்ல பெயர்ல அவங்களை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவை அவங்கள அழைத்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட அழைத்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்லாத்தை சொன்ன உடனே எவ்வளவு பெரிய எதிர்வினைகள் ஏற்படுகிறது, எவ்வளவு மக்கள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இஸ்லாத்தை சொல்றாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டம்